ஹை ஃப்ரெண்ட்ஸ். சுட்டும் விழி சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம தருண், சுடர், தியானு இவங்க எல்லாருமே போட்டியில் கலந்துக்கிறாங்க. அதில் வின் பண்ணது நம்ம சுடர் தான். அதாவது இங்கே கர்ணா கையால் தான் அந்த பரிசை வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊரில் உள்ள எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இப்போது இங்கே நம்ம சுடர் வெற்றி பெற்றதுனால இப்போது ஊர் மக்கள் எல்லாருமே சுடருக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, வாமா 1 கிராம் தங்கத்தை நீதாம்மா வாங்கிட்டு போகணும், காயின் இந்தா வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எங்க சுடருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரளாவுக்குமே பயங்கர சந்தோஷம். எப்படியாவது சுடர்கிட்டேருந்து அந்த 1 கிராம் காயினை நம்ம வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதனால பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. கருணா கிட்ட எப்படியாவது அபியோட குழந்தை சுடர் தான் அப்படிங்கிற விஷயத்த எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்றதுக்காக எங்க காஞ்சனா வந்து ஃபோன் பண்றாங்க. ஆனா அங்க ட்ரம்ஸ் எல்லாம் அடிக்கிறதுனால ஃபோன் பண்ணா அதாவது அட்டெண்ட் பண்ணி சொல்லு காஞ்சனா அப்படின்னு சொல்லவும், சார் அபியோட குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், யாருன்னு எனக்கு தெரியும், அடையாளம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் கருணாவுக்கு அதில் காதில் விழுகவே விழுகிறதில்ல. ஏன்னா ட்ரம்ஸ் சவுண்டு, அதுக்கப்புறம் எல்லாம் பட்டாசெல்லாம் வெடிச்சுக்கிட்டு திருவிழான்றதுனால பயங்கர கூச்சலாகவும் இருக்குது. அதனால் காதே கேட்கல, ஃபோனுமே கட் ஆகிடுது. உடனே இந்த ஊர் தலைவர் இருந்துட்டு, சார் நீங்கள் சுடருக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பரிசு. ஸோ அதனால எங்கள் கருணா வந்து அந்த கிஃப்ட்டை வாங்கி அதாவது கொடுக்குறாங்க. இந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்து ஷேக்கன்லாம் பண்ணுறாங்க. சுடருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஒரு சைடு இங்கே காஞ்சனா வந்து கருணா சார் கருணா சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அதே சமயம் அபியோட பொண்ணு யார் எனக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுமே வராங்க. சத்தத்தில் ஒன்றுமே கேட்கல எங்கள் கருணாக்கு. என்ன காஞ்சனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க வரவும், இன்னொரு சைடு நம்ம சண்முகம் வந்து வெற்றியை பார்த்துட்டாங்க. எப்படியாவது இங்கேருந்து சுடரை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரளா கிட்ட, சரளா பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு வா, நம்ம வீட்டுக்கு இப்போவே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரளா இருந்துட்டு, என்னங்க நீங்கள் இப்போ தான் தியா வந்து தியாவுமே ஒரு சில பொருளெல்லாம் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் திருவிழா நடந்தே ஒன்றும் முடியவே இல்லை, இதை எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ சரளா, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டியா நீ? அவசர நேரத்தில் நீ என்ன பேசுகிறன்னு கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்ப. சொல்கிற பேச்சை ஒழுங்காக கேளு, ஒழுங்காக பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க நீங்கள் எதுக்காக இவ்வளோ பதட்டப்படுறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தியா சுடர்ன்ட்டு இவங்க எல்லாரையுமே கூட்டிக்கிட்டு போகிறாங்க நம்ம சண்முகம். இப்போது நம்ம சண்முகம் வந்து சேஃப்டியாக இங்கே ராதிகாவோட வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு சைடு இப்போ தான் கருணாவுக்கிட்ட இந்த காஞ்சனா வந்து கருணா சார், நான் அபியோட குழந்தை எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அபிக்கு ஒரு குழந்தையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு எப்படியோ ஸ்கூலுக்கு கூட போகும், அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, பேர் சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட கருணாக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, இந்த திருவிழாவில் கூட ஒரு பொண்ணு கேம்லலாம் விளையாடி அதில் வின் பண்ணிச்சு. அந்த பொண்ணுக்கு நான் தானே இது கிஃப்டெல்லாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சார் என்ன சொல்கிறீங்க? அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் அப்படின்னா அபியோட குழந்தை எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்போது ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அதாவது சண்முகம் வந்து கரெக்டான டைமுக்கு நம்ம சுடரை கூட்டிகிட்டு போனது நல்லது தான். இப்போது அவங்க கண்ணுக்கு படாமல் நம்ம சுடரை வந்து சண்முகம் கூட்டிகிட்டு போயாச்சு. சுடரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. வேறு வழியே இல்லை. காஞ்சனா கிட்ட எத்தனையோ டைம் அவங்க வந்து கெஞ்சி பார்த்தாங்க. அப்பயும் காஞ்சனா வந்து லைஃப் செட்டில்மெண்ட் வந்து பண்ணுறதா கருணா சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அபிக்கு ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய வந்து காட்டி கொடுத்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வார்டனாக இப்போ வந்து ஜெயிலெலாம் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்றதுனால காஞ்சனா வந்து இப்போது எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதே சமயம் ஃபோட்டோவுமே காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு கருணா தலையை அடிச்சுக்கிறாங்க. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வெற்றியுமே ஃபோன் பேசி முடிச்சுட்டு அப்போ தான் அங்கே வந்து நிற்கிறாங்க. ஆனால் அது கருணாவுக்கு தெரியல. இப்போது இங்கே காஞ்சனா வந்து, சார் அபிக்கு ஒரு குழந்தை இருக்குது, அதே சமயம் அந்த பொண்ணு அவங்க தாய் மாமா வீட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபோட்டோலாம் காட்டிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே இங்கே நம்ம வெற்றி பார்த்துடுறாங்க. பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன நமக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையுமே பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம வெற்றி. ஏன்னா சுடரை ஏற்கனவே நம்ம வெற்றி வந்து நிறைய டைம் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சுடருக்கு நிறைய ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. தன்னோட குழந்தை கண்ணு முன்னாடி இருந்துமே நமக்கு பிறந்த குழந்தைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்து போகிறாங்க. உடனே இங்கே வெற்றி ரொம்பவே சந்தோஷமாக கருணாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கருணா எனக்கு குழந்தை இருக்கா, எனக்கே இப்போ தான் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருணாக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஐயோ, இவனை வேறு சமாளிக்கணுமே, அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு குழந்தை இருக்குன்ற விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சே, அந்த சுடரை உயிரோடவே விடக்கூடாது, கொன்று போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போது வெற்றி பயங்கரமாக சந்தோஷப்படவும் உடனே இங்கே கருணா இருந்துட்டு என்ன வெற்றி, அதான் அந்த அபிக்கு பிறந்த குழந்தை தானே, என்ன கருணா இப்படி பேசுகிற, அது ஒன்றும் இல்லை வெற்றி, உனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதா நானே இப்போ தான் கேள்விப்பட்டு பயங்கர ஷாக் ஆகிறேன் அப்படின்ற மாதிரி நல்லவங்க மாதிரியே இங்கே கருணா வந்து வெற்றிக்கிட்ட நடிக்கிறாங்க. ஸோ எப்படியாவது கருணாவோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றிக்கு தெரிய வரணும். அது மட்டும் இல்லாமல் அபியோட மனசை புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கருணாவோட ஒய்ஃபை கருணா தான் கொன்று போட்டது, நம்ம அபி கொலை பண்ணலை அப்படின்ற விஷயமும் நம்ம வெற்றிக்கு தெரிய வரணும், சீக்கிரமாகவே தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது ஸ்வேதாக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. கருணா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்காவை எல்லாருமா சேர்ந்து கொன்று போட்டுட்டாங்க, இப்போது இவனுக்கு வேற ஒரு குழந்தை வேற இருக்கான், சே கருமம், என் அக்கா எங்களை விட்டுட்டு போயிட்டா, அதோட பிரிவை இப்போ வரைக்குமே எங்களால் மறக்கவே முடியல, இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு அவன் கூடலாம் சேர்ந்துக்கிட்டு நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கியா கருணா, நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா ஸ்வேதா காரில் போய் உட்காந்துக்கிறாங்க. கருணாக்கு படப்படன்னு இருக்குது, பயங்கர டென்ஷனாகவும் இருக்குது. அபியோட குழந்தைய எப்படியாவது தீர்த்து கட்டணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இங்கே கருணாவுக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் வெற்றிக்கு பயங்கர சந்தோஷம். இனிமேல் இன்னொரு டைமு நம்ம சுடரை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவகிட்ட நான் தான் அவனுடைய அப்பா அப்படின்ற விஷயத்த சொல்லணும், சீக்கிரமாகவே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது இன்னொரு சைடு சண்முகம் இங்கே ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு சேஃப்டியாக போயிடணும், கண்டிப்பாக சுடரோட அப்பாவுக்கு சுடர் இருக்கிற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும், ஏன் சுடரோட உயிருக்கு ஆபத்து வந்தாலுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகம் பயப்படுறாங்க. அதாவது வெற்றி தான் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அவர் வந்து கெட்டவர் இல்லை, அவர் கூட இருக்கிற அந்த கருணா தான் ரொம்பவே தீவிரவாதின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமாக கடுமையாக நடந்துப்பாங்க அந்த கருணா. இப்போது கருணாவுக்கு தெரிஞ்சு போச்சு அபி தான், சரி அபியோட குழந்தை தான் சுடர் வந்து பார்த்தோம் ஆச்சு. இப்போது அதுக்கான வேலையை தான், அதாவது சுடர் எங்கே இருக்கா, அவங்க தாய் மாமா வீட்டில் இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவளை இன்றைக்கே கூட்டிகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி 4-5 அடியாளுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது காஞ்சனா இருந்துட்டு, சார் அவங்க பொண்ணை நான் காட்டி கொடுத்துட்டேன், நீங்கள் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, கவலையே படாதீங்க, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு சைடு இங்கே நம்ம சண்முகம் வந்து ராதிகாமை எடுத்துக்கிட்டே ஹெல்ப் கேட்டு ஒரு வழியாக அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. சண்முகத்துக்கு ஒரு நிமிஷமும் படப்படன்னு இருக்குது, எங்கே சுடரோட வாழ்க்கை கெட்டு போயிடுமோ, உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு ரொம்பவே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சரளா, என்னங்க ஆச்சு, உங்களுக்கு என்னங்க பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்காக இப்படி நீங்கள் பதட்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சண்முகம் அதை பற்றி எதுவுமே பேசாமல் சுடரை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படி